எல்லாரும் ஹெல்மெட் போட்டதுக்காக எல்லாருக்கும் சாக்லேட் சார். டிராஃபிக் ரூல்ஸை மதிச்சனால மேடம் ஹெல்மெட் போட்டனால எல்லாருக்கும் சாக்லேட் கொடுங்க சார். ரொம்ப தேங்க்யூ. ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டிருக்கீங்க. ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டிருக்கீங்க. அவரும் ஹெல்மெட் போட்டிருக்காரு, பின்னாடி ஹெல்மெட் போட்டிருக்கீங்க சார். உங்களை மாதிரி இருந்தால் சாலை விபத்தை தடுக்கலாம். நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு வரும். ரொம்ப நன்றி சார். வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவொற்றியூர் எண்ணூர் விரைவு சாலையில இருக்கும். திருவொற்றியூர் எண்ணூர் விரைவு சாலையில ஹெல்மெட் தலைக்கவசம் அணிந்து பயணிகள் வாகன ஓட்டிகள் வந்து வாகனம் ஓட்டணும் அப்படின்ற விழிப்புணர்வு வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணூர் விரைவு சாலை திருவொற்றியூர் எண்ணூர் விரைவு சாலையில இருக்கிற காவல்துறை அதாவது டிராபிக் போலீஸ் எஸ்ஐ சார் மதன் சார் அவரோட டீமோட இணைந்து ஹெல்மெட் அணிந்து வர்றவங்களுக்கு இனிப்புகள் வழங்கி சாக்லேட் கொடுத்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கௌரவப்படுத்தி அவங்கள ஊக்கப்படுத்தணும். இன்னைக்கு காலையில கூட இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு சாவு ஏற்பட்டிருக்கு. தலைக்கவசம் அணிங்க அப்படின்ற காவல்துறை டிராபிக் போலீஸ் வந்து நம்மளை வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் வந்து தலைக்கவசம் அணிஞ்சு பண்ணணும். தலைக்கவசம் அணிஞ்சு சார் எஸ்ஐ சார் சொல்றாங்க அந்த ஸ்டாப் வந்து கரெக்டா போடணும். அது மட்டும் இல்ல, சார் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஊர்ந்து கவனிச்சேன். அவங்க பின்னாடி பயணிக்கிற பயணிகளும் அந்த ஹெல்மெட் அணிஞ்சு வரணும். முன்னாடி வண்டி ஓட்டிட்டு வராங்களா அவங்க மட்டும் கிடையாது, பின்னாடி இருக்கிற பயணிகளும் ஹெல்மெட் அணிஞ்சிட்டு வரும். ஓகேங்களா? அவங்க வந்து நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாங்க. காவல்துறை சார் வந்து சொல்றது நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாங்க. நம்ம எல்லாருமே அந்த விழிப்புணர்வு பண்ணணும். முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த மாதிரி வாகன விபத்தை தடுக்கிறதுக்கு முதலமைச்சர் விஜய் சார் எவ்வளோ வழிகளை போராடுறாங்க. நான் ஒரு பிசியோதெரபி மருத்துவராக செய்யறேன். தலைக்கவசம் அணியாம வண்டி ஓட்டுறவங்கள தலையில அடிபட்டுச்சுன்னா பக்கவாதம் மாதிரி வந்துடும். மூளையில அறுவை சிகிச்சை பண்ணுனா லட்சக்கணக்கில் செலவாகும். ஒருத்தர் கீழே விழுந்து எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அவர் எந்திரிச்சு நடக்க 6 மாசம் இருக்கும். பல வகையான கஷ்டத்தை அவங்க அணிவிக்கலாம். நான் வருமுன் காப்பதே சிறந்தது. குறிப்பா இளைஞர்கள், காலேஜில் படிக்கிறவங்க, ஸ்கூல்ல படிக்கிறவங்க பஸ்ல தொங்கிக்கிட்டு போறதோ இதை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. பஸ்ல தொங்கிக்கிட்டு போறது, ஓகேங்களா, ஹெல்மெட் அணியாம போறது, ஸ்பீடா போறது, தயவு செஞ்சு அதிவேகத்துல வந்து வண்டிகளை ஓட்டாதுங்க. குறிப்பா ஹெல்மெட் கண்டிப்பா கட்டாயம். முன்னாடி இருக்கிறவங்களும் பின்னாடி இருக்கிறவங்களும் ஹெல்மெட் அணியணும். உங்களால உங்க குடும்பத்துல உள்ளவங்க இந்த கஷ்டத்தை தாங்கவே முடியாது. பண அளவுலையும் பொருள் அளவுலையும் நீங்க பெரிய பாதிப்படைவீங்க. சில பேர் ஹோமாவுக்கும் போயிடுவாங்க. தலையில அடிபடுறது சாதாரண விஷயம் இல்லை. ஓகேங்களா? தலைக்காயம் எட்டுஞ்சிரியை தடுக்கிறது ஹெல்மெட்டால மட்டும்தான் முடியும் சார். இது வந்து ஒரு பெரிய புனிதமான வேலை. டிராபிக் வேலை இருக்கு இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு பண்றாங்க. அதுவும் இல்லாம அவங்க பொதுமக்களோட நன்மைக்காக தான் சொல்றாங்க. நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1. நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ், டெல்லி போலீஸே தமிழ்நாடு போலீஸ் அப்ரிசியேட் பண்ணும். என்ன ரீசன்னா மனிதாபிமானத்தோட ஒர்க் பண்றாங்க இல்லையா. மனிதாபிமானத்தோட நிறைய காவல்துறை அதிகாரிகள், டிராபிக் அதிகாரி சாரெல்லாம் பார்த்தா எனி டைம் ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு நிமிஷம் அவங்களை நின்று நம்ம ஃப்ரீயா நின்று பார்க்கல. அவங்க உடலை வருத்தி மனதை வருத்தி அவங்களுக்கும் டியூட்டி ஹவர்ஸும் கூட சார். இருக்கிறதுலே கவர்மெண்ட் ஸ்டாஃப்லேயே கஷ்டமான வேலைன்னா அது போலீஸ் வேலை தான்.